அன்பான தேவ ஜனங்கள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, வருஷத்தின் கடைசி வாரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தினார். அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். மறுபடியுமாக இந்த நாளிலும் கூட நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நாம் பிசாசின் மேல் ஜெயம் கொள்வதற்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதற்காக மறுபடியுமாய் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் மற்றும் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்தவர்களாயும். இப்பொழுது 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்ற இந்த ஆவிக்குரிய போராயுதத்தை குறித்து கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்ற இந்த ஆவிக்குரிய போராயுதம் மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. பாருங்கள், ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை நாம் விளங்கிக் கொள்வதற்கு பவுல் இங்கே ஒரு ரோம இராணுவ வீரனுடைய அந்த போர் சீருடையினுடைய பல்வேறு அம்சங்களை வைத்து தான் அவர் என்ன செய்கிறார், நமக்கு ஆவிக்குரிய போராயுதங்களை விளங்கும்படி நமக்கு விளக்குகிறார். அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரோம போர் வீரன் யுத்தத்துக்கு போகும்போது பாருங்க, அவன் அணிந்திருக்கும் அந்த பெல்ட்டு, பாதரட்சை மற்றும் தலைசீரா, அவன் பிடித்திருக்கும் கேடகம், இவைகளெல்லாம் எதிரி தன்னை தாக்கி விடாதபடிக்கு அணிந்திருக்கும் பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்குள்ள ஒரு வீரர் எதிரியை தாக்க வேண்டும் என்றால் அவர்கள் எதை பயன்படுத்தினார்கள்? ஒரு பட்டயம், ஒரு வாளை என்ன செய்தார்கள்? பயன்படுத்தினார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதே போலதான் ஆண்டவர் நமக்கு நம்முடைய எதிராளியாகிய பிசாசின் மேல் ஜெயம் கொள்வதற்கு, அவனை விரட்டி அடிப்பதற்கு, அவனை தாக்குவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற போராயுதம்தான் தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரம் 2 காரியங்களை தியானித்தோம். முதலாவது தியானித்தோம் எபிரேயர் 4:12 தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்குது. எந்த அளவுக்கு வல்லமை உள்ளதாக இருக்குது? பிசாசு கொண்டு வருகிற எந்தவித சோதனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, அதன் மேல் ஜெயம் கொள்வதற்கு இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் வல்லமை உள்ளதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், இந்த ஆவியின் பட்டயத்தை எப்படி பயன்படுத்துவது?
ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் சந்திக்கும்போது எப்படி இதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவது, அதை தான் நம்ம பார்த்தோம். ஒரு போராட்டம் வரும்போது நம்ம இயேசுனுடைய அந்த இயேசு சோதிக்கப்பட்ட அந்த சம்பவத்திலேருந்து கற்றுக்கொண்டோம். எப்படி இந்த ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துவது நாம் பார்த்தோம். இந்த தேவ வசனம் என்ற இந்த வார்த்தை மூல பாஷையிலே ரேவா என்று வருகிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாருங்க. பைபிள் முழுவதும் தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நாம் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு விதமான சோதனையை சந்திக்கிறோம். எல்லா நேரமும் ஒரே விதமான சோதனை சந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரமும் விதவிதமான சோதனை சந்திக்கிறோம். அப்போது எல்லா நேரமும் ஒரே வசனத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் குறிய ஒரு வசனம்னு இருக்குது. அப்போது நம்ம பார்த்தோம், ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்ம ஒரு போராட்டத்தை சந்திக்கும்போது அந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட சோதனையை சந்திக்கிறோமோ அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு வசனத்தை தருவார். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தோம், இயேசு சந்தித்த அது முதல் சோதனை. அப்பங்களை, அதாவது கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும்னு சோதிக்க வரான். உடனே பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனம் இருக்குது. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை ஆவியின் பட்டயமாக உருவி ஆவியானவர் இயேசுவின் கையில் கொடுக்குறாரு. அது என்னது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போ இயேசு அந்த வசனத்தை எடுத்து இப்போ என்ன பண்ணுறாரு, ஆவியானவர் கொடுத்த வசனத்தை வாயினால் பேசுகிறார். பேசும்போது என்ன நடக்குது, பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான், ஓடி போகிறான். அப்போது அதை தான் நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில். எப்படி நம்முடைய சோதனையின் நேரங்களில் நாம் சங்கீதம் 34 சங்கீதக்காரர் செய்கிறது போல் நாமளும் செய்யணும். சோதனை நேரத்தில் முதலாவது கர்த்தரை தேடணும். தேடும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு என்ன செய்வார், அந்த குறிப்பிட்ட சோதனை ஜெயிப்பதற்கு வேண்டிய அந்த தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை, அந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு தருவார். தந்தவுடன் அந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபித்து அதையே வாயில் பேசும்போது நாம் பிசாசின் மேல் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காரியத்துக்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எப்படி அந்தந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தை, எப்படி பரிசுத்தவான்கள் அதை எடுத்து பேசி எப்படி பிசாசின் மேல் ஜெயம் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முதலாவதாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு போகிறோம். வேதத்திலேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான எடுத்துக்காட்டுன்னா தாவீது கோலியாத்தை மேற்கொண்ட அந்த சம்பவம் தான். அந்த சம்பவத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி தாவீது ஆவியானவர் கொடுத்த தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தி எப்படி ஜெயம் கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்போ முதலாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 17:26 நாம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, தாவீது என்ன செய்கிறான், போர்க்களத்துக்கு வருகிறான். எந்த போர்க்களம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெலிஸ்தர்களும் இஸ்ரேல்
இராணுவ வீரர்களும் போர் செய்யும்படி ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் 40 நாட்கள் பெலிஸ்தரின் பிரதிநிதியாக போர் செய்வதற்கு கோலியாத் என்னும் ஒரு பெரிய மாவீரன் தினந்தோறும் வந்து நின்று இஸ்ரேல் இராணுவ வீரர்களை பார்த்து, சவுலை பார்த்து நிந்தனையான வார்த்தைகளை பேசுகிறான். உங்களில் எவனாவது தைரியம் இருந்தால் என்னோடு வந்து போர் செய்யுங்க வாங்க அப்படின்னு சொல்லி தினந்தோறும் என்ன செய்த 40 நாட்கள் காலையும் மாலையும் அவன் சவுலையும் இஸ்ரேல் இராணுவ வீரர்களையும் நிந்தித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது அந்த இடத்துக்கு என்ன செய்கிறான்? தாவீது வருகிறான். வந்து எந்த வார்த்தைகளை சவுலும் இஸ்ரேல் இராணுவ வீரர்களும் கேட்டு பயந்து கொண்டிருந்தார்களோ அதே வார்த்தை, நிந்தையான வார்த்தை இப்பொழுது தாவீதினுடைய காதுகளுக்குள் விழுந்த உடனே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீதுக்குள் இருக்கும் அந்த அபிஷேகத்தை அந்த பாருங்க. ஏன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அடுத்த ராஜாவா அபிஷேகம் பண்ணிடுறார். அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதின் மேலே இருக்குது. அதனால இப்போ அந்த அபிஷேகத்தை பாருங்க, அந்த வல்லமையை இந்த சூழ்நிலையில் கட்டவிழ்க்கும்படி ஆவியானவர் என்ன பண்றாரு? தாவீதுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுறாரு. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தையை, கோலியாத்தினுடைய வார்த்தைகளை தாவீதினுடைய காதுகள் கேட்டவுடன் உடனே அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆமா, இந்த பெலிஸ்தன் யார் நம்மளை நிந்திப்பதற்கு? நம்மெல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையாச்சே. நம்ம கூட பார்வோனின் இராணுவங்களை செங்கடல்ல கவிழ்த்து போட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன், யெகோவா தேவன் நம்ம கூட இருக்கிறாரே. வானத்தி பூமியும் சிருஷ்டித்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது இந்த உன்னதமான தேவனுக்கு முன்னாடி இந்த கோலியாத் யாரு? இவன் எம்மாத்திரம் அல்லவா? ஏன்னா கோலியாத்துக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இல்லையே. இவன் தேவனை அறியாதவனாச்சே. அப்போ தேவனை அறியாத இவன் எப்படி தேவனுடைய சேனைகளை எப்படி நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை ஆவியானவர் என்ன செய்கிறாரு? தாவீதுக்கு நினைப்பூட்டுகிற மூலம் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வைக்கிறார். உடனே தான் வாயத்திறந்து சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் என்னது எம்மாத்திரம் அப்படிங்க. அப்போ பாருங்க, இந்த வார்த்தை இது சாதாரண வார்த்தை இல்லை. இங்கே தாவீது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கர்த்தருடைய உடன்படிக்கை இவனுக்கு நினைப்பூட்டினோடனே இவனுக்குள்ளே வைராக்கியம் கிளம்புகிறது. ஆவியானவர் அந்த வேளையில் இவனுக்கு நினைப்பூட்டிய அந்த வார்த்தையை இவன் வாயை திறந்து பேசினவுடன் இவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பாருங்க கட்டவிழ்க்கப்படுகிறது. இப்பொழுது தாவீது பாருங்க கோலியாத்தை மேற்கொள்ளும்படிக்கு அவன் என்ன செய்கிறான்? ஆயத்தமாக்கப்படுகிறான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது இந்த வார்த்தையை சும்மா பேசலை. தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்து இந்த வார்த்தைகளை பேசும்படி ஆவியின் பட்டயமாக கொடுத்ததுனால தான், அதை பேசுனதுனால தான் பாருங்க தன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி விசாரிக்க வந்த ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பனாகிய தாவீது இந்த இடத்துல ஒரு போர் வீரனாக என்ன செய்கிறான்? மாறுகிறான். எப்படி? அந்த ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விட்டது. இப்பொழுது பாருங்க கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாக
அவனுக்குள்ளே தேவ வல்லமை என்ன செய்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்தது பாருங்க, இப்போ அடுத்த காரியத்தை பார்ப்போம் பாருங்க. இப்போ 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் இப்பொழுது 45வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்பொழுது இந்த இடத்துல பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்போ தாவீது கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டான். இப்போ கோலியாத்தோடு போரிடும்படி அவன் என்ன செய்கிறான், முன்னேறி போகிறான். முன்னேறி போகும்போது பாருங்க, கோலியாத் மறுபடியும் தாவீதை பார்த்து நிந்தையான வார்த்தைகளை பேசி அவனை சபிக்கிறான். அந்த வேளையில் பாருங்க, மறுபடியுமாய் தாவீது சில வார்த்தைகளை பரிசுத்தாவியினால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயமாக அங்கே பேசுகிறான் பாருங்க. என்ன பேசுகிறான் சொல்கிறான் பாருங்க, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் இப்படி சரீர பலத்தோடு வந்திருக்கப்பா. ஆனால் இங்கே ஆவியானவர் தாவீதுக்கு நினைப்பூட்டுகிறார், இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தர் தேவன் என்பதை நினைப்பூட்டுகிறார் பாருங்க. அப்போ பாருங்க, இந்த வெளிப்பாடு அவனுக்கு வருது. ஓ, என்னுடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் அல்லவா, அவர் தானே இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தர், அவர் தானே இஸ்ரவேல் இராணுவத்தினுடைய தலைவர். அப்போ அவனுக்கு தெரியுது, இந்த இஸ்ரேல் சேனையோட கர்த்தரே என்ன செய்கிறார், கூட இருக்கிறார் தலைவராக. அதனால் சொல்கிறான் பாருங்க, பரிசுத்தாவியினால் இதை பேசுகிறான் பாருங்க. சொல்லுகிறான் கோலியாத்தை நோக்கி, எப்பா நீ ஈட்டியும் பட்டயத்தையும் நம்பி வந்திருக்க, ஆனால் நான் எங்கள் இராணுவங்களின் சேனையினுடைய தலைவராகிய எங்கள் சேனையின் கர்த்தரை நம்பி நான் என்ன செய்யிருக்கேன், வந்திருக்கேன். அவருடைய நாமத்தை நம்பி நான் என்ன செய்யிருக்கேன், வந்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே பாருங்க ஒரு வார்த்தையை தேவ வசனத்தின் பட்டயமாக அங்கே பேசுகிறான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் தான் தாவீது அவ்வளவு லகுவாக வெறும் ஒரு ஒரு கல்லை கொண்டு ரொம்ப எளிதில் ஜெயிக்க என்ன செய்து அங்கே வழியை உண்டாக்குது பாருங்க. பாருங்க, தாவீது கவனாலும் கல்லாலும் அவன் கோலியாத்தை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி கோலியாத்தை முதலே தோற்கடிச்சிடறான். எப்படி? தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை பேசுகிறது மூலம் என்ன செய்கிறான், முதலாவது அங்கே ஜெயத்துக்கான வழியை என்ன செய்கிறான், ஆயத்தம் படுத்துகிறான் பாருங்க. ஆவியானவர் அப்படி கிரியை செய்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் அவனுக்கு அந்தந்த வேளையிலே ஒரு வசனமாகிய பட்டயத்தை அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். அதை தாவீது பரிசுத்தாவினால் அபிஷேகத்தோடு அதை பேசும்போது அந்த வார்த்தை போய் என்ன செய்து கிரியை செய்கிறது. அது அவன் கோலியாத்தை மிக எளிதாக ஜெயிப்பதற்கு வழியை என்ன செய்தது, உண்டாக்கியது பாருங்க. இதே போல நம்ம இன்னொரு சம்பவத்துக்கு இப்போ போவோம் பாருங்க. எப்படி நாம் ஏன் இந்த எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம், எப்படி நடைமுறை வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கும் நம்ம சில போராட்டத்தை சந்திக்கும் போது இப்போ நாமும் என்ன செய்யணும், தாவீதை போல் அந்த தேவ வசனமாய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு பேசும்போது நமக்கும் இப்படி ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்காக தான் இந்த எடுத்துக்காட்டுகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் பாருங்க. அடுத்த எடுத்துக்காட்டுக்கு இப்போ யோவான் 8க்கு நம்ம செல்லுவோம் பாருங்க.
யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. வாசிக்க கேட்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் இப்பொழுது 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். பாருங்கள், இங்கே இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், அவரோட ஊழியத்தை தடுக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவர் மேலே பழி சுமத்தணும் என்பதற்காக ஏதோ ஒரு வழியை தேடிகிட்டே இருக்காங்க பாருங்கள். அப்போது இங்கே என்ன செய்கிறாங்க? அதனால் ஒரு காரியத்தை பாருங்கள் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க பாருங்கள், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரரோ பரிசேயரோ என்ன பண்ணுறாங்க? அவளை கையுங்களமாக பிடிச்சி பாருங்க கூப்பிட்டு வந்து நடுவில் நிறுத்தி இப்போ என்ன செய்கிறாங்க? இயேசுகிட்டே ஒரு பெரிய கேள்வி கேட்காங்க பாருங்க. ஏன்னா இயேசுவை குற்றப்படுத்தணும் அந்த நோக்கத்தோடு வந்திருக்காங்க. வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டு இருக்கிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அப்போது யோசிச்சு பாருங்க, இங்கே ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை இயேசு என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். இயேசுவினுடைய எதிரிகள் எப்படியாவது இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு காரணத்தை தேடுவதற்காக பாருங்க, ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஸ்திரியை என்ன செய்த பிடிச்சி என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இந்த சூழ்நிலை நடுவில் பாருங்க, இப்போ இயேசு எப்படி செயல்படுறாரு பாருங்க. எப்படி தேவ வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தை இயேசு எப்படி பெற்றுக்கொண்டு எப்படி இந்த சூழ்நிலை நடுவில் பிசாசினுடைய அந்த குற்றப்படுத்தும் அந்த செயல் மேலே எப்படி இயேசு ஜெயம் கொள்கிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம் பாருங்க. இப்போ தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இயேசு எவ்வளோ அழகாக ஜெயம் கொள்கிறார் பாருங்க. பாருங்க, இந்த பரிசேயர்கள் எல்லாம் இவரை எப்படியாவது குற்றம் சாட்டணும், எப்படியாவது இவரோட ஊழியத்தை தடை செய்யணும், அதான் அவங்களோட எண்ணம். அதுக்காக தான் செய்கிறாங்க. அதனால் பாருங்கள், வந்துக்கிட்டு இந்த ஸ்திரியை நடுவில் நிறுத்திட்டு பாருங்கள், ஓயாமல் இவர்கிட்ட நச்சரிக்கிறாங்க. நீ என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி ஓயாமல் அவரை நச்சரிக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், இயேசு இவங்க பேச்செல்லாம் கேட்டு உடனே அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பதிலை சொல்ல பாருங்கள். இயேசு உடனே என்ன பண்ணுறாரு? எவ்வளோ அழகாக இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் என்ன செய்கிறார்? தரையில் எழுதினார் அப்படின்னு போட்டிருக்கு.
பாருங்க, ஏன் அதை செய்கிறாரு? ஏன்னா இந்த சூழ்நிலையில் பிதாவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை இயேசு நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த சூழ்நிலை நடுவில் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவினுடைய வழிநடத்தல் அவர் பெற வேண்டியதாக இருக்குது பாருங்க. அப்போது அவர் கீழே தரையில் குனிந்து எழுதும்போது என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் பிதாவின் இடத்தில் என்ன செய்கிறார்? வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறார். அதாவது ஒரு இந்த சூழ்நிலை நடுவில் பிசாசை ஜெயம் கொள்வதற்கு ஒரு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் அவர் என்ன செய்கிறார்? கீழே குனிந்து எழுதிட்டு இருந்தார். அப்படி எழுதி கொண்டிருக்கும் போதுதான் பிதாவான ஒரு வார்த்தையை அனுப்புகிறாரு. அனுப்புன உடனே பாருங்க, ஏசு அந்த வார்த்தைகளை பேசுகிறாரு. உங்களில் யாராவது பாவம் இல்லாதவர்கள் இங்கே இருந்தீங்கன்னா அவங்க முதலாவது என்ன செய்யட்டும்? கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. பிதாவானவர் கொடுத்த அந்த தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை பேசுகிறாரு. பேசின உடனே எதிரிகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறார்கள். பிசாசுனுடைய அந்த குற்றப்படுத்தும் கிரியை அங்கே அழிக்கப்படுகிறது. அந்த ஸ்திரியும் கர்த்தருடைய ரட்சிப்பை என்ன செய்கிறாள்? பெற்றுக்கொள்ளுகிறாள். அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறாள். பாருங்க, இந்த இது எப்படி நடந்துச்சு? தேவ பிள்ளைகளே, அந்த நெருக்கடியான சூழ்நிலை, இயேசு அவசரப்பட்டு எதையாவது பேசி இருந்திருக்கலாம். இயேசு பேசலை. உடனே குனிந்து பிதாவை நோக்கி பார்க்கிறார். அந்த வேளையில் ஆவியானவர் அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை ஆவியின் பட்டயமாக இயேசு பேசின போது அங்கே கர்த்தருடைய ரட்சிப்பு என்ன செய்தது? வெளிப்பட்டது. பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நாமும் இன்றைக்கு அப்படிதான் செய்யணும். இந்த வருஷத்தின் இறுதியில் இருக்கிறோம். பல்வேறு சூழ்நிலை இந்த வருடம் முழுவதும் நம்ம கடந்து போயிருக்கலாம். ஆனால் புது வருடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இந்த புது வருடத்துக்குள்ள நான் ஒரு வெற்றிகரமாக நுழையணும். இன்னும் இந்த பிரச்சனைகளை என் வாழ்க்கையை ஆண்டவரே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு. இது மேலே ஜெயம் பெறணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நாளில் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தையை இப்போ நீங்கள் ஆவியின் பட்டயமாக எடுத்து பேசும்போது தேவ பிள்ளைகளை பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டு நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். புது வருஷத்துக்குள்ள சமாதானத்தோடு என்ன செய்வீர்கள்? நுழைவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை விட்டு ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2022ஆம் ஆண்டு முழுவதும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் அவர்களை வழிநடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீர் செய்த எல்லா பலத்த கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூடப்பா இந்த வேத வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். தாவீதின் வாழ்க்கையிலிருந்து, இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து எப்படி நெருக்கடியான சூழ்நிலையில் ஆண்டவரே தாவீதும் இயேசுவும் ஆவியானவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை அவர்கள் பேசின போது ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. கர்த்தருடைய ரட்சிப்பு அங்கே உண்டானதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த நாளில் கூட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாக இந்த ஜெபத்தை உங்களுடைய பிள்ளைகள் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒரு வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுப்புவீராக. ஆமாண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தையை பேசுகிறேன். சங்கீதம் 34:4 கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தினின்றும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்ற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார்.
ஆமாண்டவர், இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் புது வருஷத்தை குறித்து இருக்கிற எல்லா பயத்தினின்றும் இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் விடுதலை தருவீராக. புது வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தோடு நுழைய இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. யார் யாருக்கு என்னென்ன அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ அந்த அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். சகல சரீர உபாதைகளிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. அப்படியே நீ செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் அடுத்த வாரம் புது வருஷத்திலே 2023 உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.